டாக்டர் டாக்டர் முடிஞ்சுதோ? போயிட்டான் போல இருக்கு. இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணும். இறந்திடவா நீ? இறந்துடவா? இங்கடா மிஸ்டர் தூக்கங்க. இருக்கு இருக்கு இருக்கா? இருக்கு இருக்கு. இத்திரியா உடந்த நீங்கள்? இத்திரியாவா? நீ என்ன நினச்சி பாட்டு பாட வந்து எனக்கு தெரியுமாடாப்பு? உங்கள் எல்லாரையும் முடிச்சு தானப்போ நான் முடிப்பேன். விளங்குதா? நட்பாசா டாக்டர். என்ன டாக்டர் படுக்கைக்கு கோட்டோட கிடக்குறீங்க டாக்டர்? அதடாப்பு நான் வந்து கோட் போடாட்டி உங்களை யாருண்டே அடையாளம் காட்டுறாங்க. என் அடையாளமே இந்த கோட் தானே பூ. விளங்குதா? இது போடாட்டின்னு நினைக்கிறாங்க, மருந்தடிச்ச மனோபாலா நினைக்கிறாங்களா கோட் போடாட்டி. வாஸ்தவம் தான். அதனால கோட்டுடைய சுத்துறன். இன்றைக்கு வந்து என்ன விஷயங்கள் இருக்கா? ட்ரெண்டில் போகுது இன்றைக்கு டாக்டர் வந்து இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நாள். அப்போ முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குறது, இந்த கொடி ஏற்றுறது, முள்ளிவாய்க்கால் நினைவேந்திரலாம் ட்ரெண்டிங்கில் போய்க்கின்றது. கூடாது, நான் ட்ரெண்டே மாத்துறேன். இன்றைக்கு நான் வேறு ட்ரெண்டு நான் இறக்குறேன். என்ன டாக்டர் சனத்துக்கு தெரிய தானே வேணும், நல்ல விஷயம் தானே. அப்போ எனக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா? ட்ரெண்ட் செட்டர். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதான் ட்ரெண்டில் வரணும். நாங்கள் தானே நல்லதோ கெட்டதோ எங்களை பற்றி மட்டும்தான் கதைக்கணும். அப்போ இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் நீங்கள் கதைக்க போகிறீங்க? பார்லிமெண்ட் இன்றைக்கு அதிர வைக்கிறேன் இன்றைக்கு நான். அப்போ இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக எதுவும் கதைக்க போகிறீங்களா, இல்லை நாணய மாற்று விதங்கள் சரியாக இதாக போய்க்கணும் அது சம்பந்தமாக கதைக்க போகிறீங்களா, இல்லை உலக போரில் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அது எதுவும் சம்பந்தமாக கதைக்க போகிறீங்களா? மொக்கன் மாதிரி மொக்காடா நீ. மொக்கன் மாதிரி கதைக்காது. இதெல்லாம் சனத்துக்கு தெரியுமாடா? இது ஒன்றுமே சனத்துக்கு தெரியாத விஷயம். சனத்துக்கு அரசியல் தெரியாது. எங்களை அரசியல்வாதிகளுக்கு என்ன அரசியல் செய்யணும்னு தெரியாது. அது ரெண்டு எனக்கு தெரிகிற வரைக்கும் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதான் அரசியல். விளங்குறாப்போ? அப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா சனத்தை எப்போவுமே சனத்துக்கு என்ன பிடிக்கும்? சனத்துக்கு வந்து அவதூறு தான் பிடிக்கும். அவதூறு மற்றவனும் பேசணும், கேவலமாக பேசணும். அதுதான் நிறைய ஷேர் பண்ணும், நிறைய லைக்ஸ் வரும், நிறைய இது வரும். அதைத்தான் நாங்கள் செய்வோம். சும்மா இருந்து கொண்டு இப்படி இருந்து கொண்டு இன்றைய பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அதெல்லாம் சனம் பார்க்க அவதூறுகள் நம்பரும். அதை நான் இன்றைக்கு நான் செய்யப்போம். இன்றைக்கு இல்லை இன்றைக்குமே நான் செய்யப்போம். அது வளமை தானே. அந்த பார்லிமெண்ட்டில் பிரச்சனை எடுக்க மாட்டாங்க. அப்போது பாராளுமன்றத்தோட சிறப்புரிமை இருக்குது. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஒரு சிறப்புரிமை இருக்குது. என்ன சிறப்புரிமை? பாராளுமன்றத்துக்குள்ளே நீ என்னவுமே காய்க்கலாம். உனக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கலாம், உனக்கு சட்டம் பாயலாம். அது வந்து சனத்துக்கு தெரியாது. சனம் என்ன சொல்லும்? டாக்டர் வந்து பாராளுமன்றத்தில் எப்படி காய்க்கிறாரு, எப்படி ஜனாதிபதி இருக்க காய்க்கிறாரு, எல்லாரும் இருக்க காய்க்கிறாரு, எப்படி ஒரு கெத்தானா கெத்தை பார்த்தியா என்றுலாம் காய்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அங்கே நான் காய்ச்ச விஷயத்தை நான் வெளியே காய்ச்சலன்னா நான் உள்ளுக்குள்ளே எனக்கே தெரியாது டாக்டர். இந்த அரசியல் அறிவு இந்த சனத்துக்கு இல்லை, அவ்வளோ காலத்துக்கு இல்லாமல் இருக்கோ அவ்வளோ காலத்துக்கு நாங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த பேப்பரை பாருங்கள், வடிவாக பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு பாருங்கள். இந்த பேப்பர் எங்கே எடுத்தேன்னு சொல்லி சொன்னால் கேன்டீன் எடுத்த பேப்பர், அங்கே வித்த வடை எடுத்து அமர்த்தி பிழிஞ்சு எடுத்துல வந்த பேப்பர். எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த எண்ணெயை வந்து இவன் தலையிலே வைக்கலாம், அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு பாராளுமன்றம் ஒரு உயரிய சபையில் இருக்கிற எம்பி மேருக்கு எவ்வளவு எண்ணெயோட நீங்கள் வடை குடிக்கிறீங்கண்டா என்னடாப்பா நீங்கள் செய்யறீங்க? கொலஸ்ட்ரால்டாப்பா வரப்போகுது எல்லாருக்கும். ஒரு நாலு எம்பி மேருக்கு எவ்வளவு இது இல்லைன்னு சொல்லி சொன்னால் மக்களுக்கு என்னன்றா பாதுகாப்பு இருக்கும். ஆங்கடா டே ஏண்டா அப்படி செய்றீங்க? இங்கே உங்களுக்கு நான் நாட்டை நடத்த தெரியாண்டாடா. நீங்கள் எங்களை அண்ணனுக்கு கொடுங்கடா, கச்சதீவை கொடுங்கடா, புங்குடுதீவை கொடுங்கடா, நைனாதீவை கொடுங்கடா, பூவசதீவை கொடுங்கடா, சிறுத்தீவை கொடுங்கடா, ஏன் முல்லைத்தீவை கொடுங்கடா. ஏடாப்பா இந்த ஒட்டுமொத்த இந்த நாடே ஒரு தீவு தான். ஏன்டா பிச்சு பிச்சு கொடுக்குறீங்க? ஒட்டுமொத்த நாடே ஒரு தீவா இருக்கிறபடியா அப்படி எதுக்கு ஒரு கச்சதீவன் பேரை வச்சுட்டு அப்படி எங்க விஜய் நாட்டை கொடுங்கடா. அவர் நல்லா நாட்டை நடத்தி காட்டு வேறா. ஏண்டா ஸ்ரீலங்கா மட்டும் இல்லையா, அமெரிக்காவை கொடுங்கடா, அண்ணன் கொடுங்க, அமெரிக்காவை நடத்தி காட்டு வேட்டா. பம்புண்டா போல பம்பு நான் நினைச்சிங்களா? பம்புக்கு நான் பயப்படுற ஆள் நான் இல்லை. என்னோட தானே வரா? இப்ப எனக்கு உண்ட பேரை சொல்றதுக்கு எனக்கு விருப்பம். உண்ட பேர் இல்லாப்பா என்ன பேர் உனக்கு? இந்த பேரை சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வெக்கமா இருக்கிறா. நீங்க என்ன அரசியல் செய்யணும்? வெக்கம் இல்லையா உங்களுக்கு? பாராளுமன்றத்துக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு காத்தடிச்சு வாரீங்களா? உங்களுக்கு வெக்கம் இல்லையா உங்களுக்கு? அடே ஏன் அப்படிலாம் செய்யறீங்க? உங்களுக்கு சுடுவேன்டா, அவங்க எல்லாரையும் சுடுவேன். நான் பம்புக்கு பேப்பரால் நான் இல்லை. பம்பு வந்து முடிஞ்சா யாழ்ப்பாணத்துக்கு வந்து காட்டுறேன், சுட்டு காட்டுறேன், நான் சுடுவேன். நான் எல்லாரையும் சுடுவேன். இப்ப சுடுவேன், சுட்டு காட்டேன் உன்ன. வாய மூடுறா. டே நீங்க உங்களுக்கு வெக்கம் இல்லையாடா? உங்களுக்கு வெக்கம் இல்லையா? திரிகிறீங்களா நீங்களா? ஏன்டா நீங்க அப்படி இருக்கிறீங்களா? முதல்ல யாழ்ப்பாணத்துல ட்ரெண்ட் ஆனோம், அப்புறம் இலங்கையில் ட்ரெண்ட் ஆனோம், இப்போ வந்து இந்தியாவில் ட்ரெண்ட் ஆகிருக்கும். எல்லா புகழும் இந்த YFTK. YFTK இது என்ன புது கட்சியா இருக்கு? கட்சி இல்லைடாப்பா. YFTK யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், இது மூன்றாலையும் தான் இன்றைக்கு அண்மையாரு தளபதி. உண்மை டாக்டர், நீங்க ஒரு தீர்க்கதரிசி டாக்டர். நீங்க பெரிய ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியோ புழுங்கல் அரிசியோ வடிவக்கரசியோ புண்ணகரசியோ நாங்கள் என்ன நினைக்கிறோம் அது உங்களுக்கு வெளியே சனத்தில் போய் சேருதில்லை. நீங்க நினைக்கிறான் சேருது. நீங்க பார்லிமெண்ட் கழிச்சா இன்றைக்கு உள்ள மீடியா முழுக்காதான்
உங்களுக்கு அதானே அதான் சனம் மற்றெல்லாம் மறந்துட்டு நினைவேந்திரம் அதெல்லாம் மறந்துட்டு நீங்க என்ன காய்ச்சிங்க இன்றைக்கு பிச்சுனா பார்லிமெண்டில் வடித்தார் பிச்சுனா நெருப்பை கக்கினார் அந்த அதேதான் இப்படி தம்மை எல்லாம் போட்டு வெடிக்கலாம் பறக்கு உங்களோட வீடியோல அதுதான் தம்பி வேணும் சரிதானே நல்லதோ கெட்டதோ உங்களை பற்றி காய்க்கும் ஆனா அந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் கொஞ்சம் வருது நெகட்டிவிட்டியை பற்றி நீ யோசிக்க தேவையில்லை நெகட்டிவோ பாசிட்டிவோ நல்லதோ கெட்டதோ உங்களை பற்றி காய்க்கிறாங்களா அது மட்டும் தான் தேவை நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் ஒரு விதமான பப்ளிசிட்டி தானு சொல்லி அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க தெரியுமா நாங்கள் வந்து ஒன்றுமே செய்யாமல் தெரியாமல் காணாம போகிறதுக்கு ஏதோ ஒன்று செய்து நாங்கள் வந்து எங்களை சனத்துல பேச வச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கு அவர் அப்படி காய்ச்சியார் இன்றைக்கு இவர் இப்படி சொன்னவர் டாக்டர் ரெண்டுக்கு இப்படி சொன்னவர் ரெண்டு அதை எப்போவுமே சனம் வந்து காய்ச்சி நல்லதோ கெட்ட விதமாக கூட காய்க்கும் கெட்ட விதமாக காய்க்கிறது நல்ல விதமாக மாற்றலாம் இந்த வரலாறு தான் சொல்லி தந்திருக்கு கெட்டவனா தெரிஞ்சவன் நல்லவனா தெரிஞ்சுக்கிறான் நல்லவனா தெரிஞ்சவன் கெட்டவனா தெரிஞ்சுக்கிறான் அது இருக்கிற வரைக்கும் ஜனநாயகத்தில் நாங்கள் தான் அண்ணன் யாரு தளபதி இப்போ இன்னும் காணாதப்போ ஏன்னா நிறைய காலமாக போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஜெயிலுக்கு ஒருக்கா போயிட்டு வரோம் என்ன ஜெயிலுக்கு போறோம் எல்லாம் பயப்படா நீங்க ஜெயிலுக்கு போறோம் ஜெயிலுக்கு போறோன்றீங்க ஜெயில் இருக்கிறதுக்கு ஜெயில யோசிக்கிறீங்க இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து எடுத்துட்டு எங்கிட்ட தானே தங்கம் பயிரம் ஊதியம் எல்லாம் இருக்கு நாளைக்கு வந்து எங்களுக்கு திருப்பி ரிலீஸ் பண்ணிடுவாங்க வெயில் இருக்கு தானே ஏதோ ஒரு வருஷ கணக்கு அதுக்குள்ள போட போறாங்க நாளைக்கே வந்துடும் ஆனா என்ன நடக்கும் பப்ளிசிட்டி பயம் அதை கொடுத்தது யாரு நாங்க அதை நாங்கள் இப்படியும் கொடுத்து கொண்டு இருக்கோம் சரிதானே கொடுத்து விளம்பரம் செஞ்சு கொண்டே இருக்கணும் இன்றைக்கு நான் யாரை பிடிச்சி இன்றைக்கு நான் ஒரு கேஸ் ஒன்று எடுக்கிறேன் ஒழுவ போறீங்க யாரோடையாவது செய்து காட்டுறேன் பாருங்க அது நீயா கூட இருக்கலாம் சில வேலை சத்தம்னா போ தம்பி ஓ இங்கே வா உன்னோட ஃபோன் இருக்கா ஓ இருக்கு வீடியோ எடுக்கலாமா ஓ எடுக்கலாம் வீடியோ எடு உனக்கு 1 மில்லியன் வியூஸ் வேணுமா வேணாமா ஓ போணும் கண்டென்ட் தாரன்னு வீடியோ எடு எடுவா எடு ஓகே 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 எங்கேடா போகிறேன் நக்கலா எனக்கே நக்கலா சுடுவண்டா நாய உன்னை எங்க சுடு சுடேன் சுடுறா உண்மையாக சுடுவண்டா நீ சுடணும் நான் சாவணும் சுடுறா ஏ சுடுறா நான் சுடவா இல்லடி நீ சுட போறியா ஏய் கொண்டா நான் சுடுறா தம்பி வீடியோ நிப்பாட்டு நோண்டியா போகுது மச்சான் நிப்பாட்டா நீ போடு தம்பி நோண்டியா ரோல போடு மச்சான் போடு தம்பி நோண்டியா போகுது நிப்பாட்டு நீ சுடலாம் இல்ல நீ சுட மாட்டேன்னு தெரியும் உனக்கு சுடவும் தெரியான்னு தெரியும் சரியா இப்போ ரோட்ல சும்மா போய் கொண்டிருந்த எண்ணெயை பிடிச்சி வச்சு பம்பிழுத்து நான் ஏதாவது செய்ய அதை வச்சு நான் ஜெயிலுக்குள்ள போக அது நீயும் ஜெயிலுக்குள்ள போக அதை வச்சு அரசியல் செய்யற பிளான் என்ன நீ ஏ இதெல்லாம் இங்க சரி வராது போட்டு வச்ச திட்டம் அப்படியே சொல்றான் தம்பி வீடியோ நிப்பாட்டு நோண்டியா போகுது நீ நிப்பாட்டாத போடு இந்த ட்ரெண்ட் ஆகிற நாங்க போடு மச்சான் என்ன சுடு வா உங்களை நான் இந்த வழிக்கு எடுக்கிறேன்டா நீங்கள் வந்து என்ன மாதிரி யோசிக்கிறீங்க ஒன்றும் யோசிக்காங்க நீங்கள் என்னோட வாங்க உங்களெலாம் அடுத்த மாகாண சபை தேர்தலில் உனக்கு ஒரு சீட் தரேன் அப்படியா அப்போ வரலாம் நீ ஒன்றும் யோசிக்காவா தம்பி அப்போ எனக்கு என்ன மாதிரி உனக்கு ஒரு சீட் தரேன் சீட் தருவியா ஓ மச்சான் ஓகே நீ வந்து வீடியோ டெலிவரி பண்ணும் எம்பியாக நான் டெலிட் பண்ணுறேன் எம்பி இந்த எம்பி எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதாரண இதாக போயிட்டு என்னடா உங்களுக்கு அதான் நீ சொல்கிறேன் சார் நீங்கள் என்னோட இருக்க வேண்டியாக்கலாம் வாங்க